தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் மாற்றுத்திறனாளிகளாய் இருக்கிற வாலிபர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களுடைய பலனாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். நிறைய மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு நம்மளுடைய தேசத்திலே உண்டு. கர்த்தர் அவர்களுக்கு கூறிய எல்லா அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்படுகிற எல்லா நல்ல திட்டங்களும் அவர்களை சென்று அடையும்படியாய் நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய உடலிலே காணப்படுகிற அந்த குறைவுகளை பார்த்து அதற்கேற்றா போல் அவர்களுக்கு எளிதாய் செய்யக்கூடிய வேலைகள் அவர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் கிடைக்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, அந்த அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். சமூகத்திலே அவர்கள் எந்த விதத்திலும் ஒதுக்கி வைக்காதபடிக்கு அவர்களுக்கு சகல அங்கீகாரமும் அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஒருவேளை மாற்றுத்திறனாளிகளாய் இருக்கிற இளைஞர்கள் ஏழ்மையானவர்களாய் இருந்தால் அவர்களை யாரும் ஒதுக்காதபடிக்கு அவர்களுக்கு சமூகமும் அரசும் மற்றும் திருச்சபைகளும் ஆதரவு அளிக்கத்தக்கதாய் நாம் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, பலவீனருடைய பலவீனங்களை நாங்கள் தாங்க வேண்டும் என்று சொல்லி அப்பா ரோமர்ல பவுல் சொல்லுகிறார். ஆண்டவரே, இன்றைய நாளிலே பலவீனத்தோடு மாற்றுத்திறனாளிகளாய் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஏற்ற தொழில் பயிற்சி அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஏற்ற கல்வி அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவரே, அரசாங்கத்தினாலும் சமூகத்திலும் ஆண்டவரே, திருச்சபைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏழ்மை நிலைமையில இருப்பார்களானால் அவர்களை யாரும் ஒதுக்காதபடிக்கு, தள்ளி வைக்காதபடிக்கு அவர்களை ஆண்டவரே ஆதரித்து செல்லுகத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, அந்த குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு அங்கீகாரமும் சமூகத்துக்குள்ளேயும் அவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் எப்பொழுதும் அவர்களுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய நலன்களை புரிந்தவர்களாய் ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவரும் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தந்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை அவர்களுக்கு அருளி செய்தருளும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.